வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து வஞ்சிக்க திட்டமிட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தமிழகத்தில் இன்று கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்தவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதை பின்பற்றி புதுவை மாநில திமுக சார்பில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடந்தது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர். இதையொட்டி இன்று லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் முன்பு திமுக மாநில அமைப்பாளர் சிவா கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றினார். தொடர்ந்து மசோதா நகலை எரித்தனர். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அனிபால் கனடி, முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, திமுக வேட்பாளர்கள் கோபால், விக்னேஷ், சிவன் மற்றும் நிர்வாகிகளும் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதி திமுக அலுவலகத்தில் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகங்கள், கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து ஒல்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர், கொம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி, பானுமதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வருகின்ற 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தருடைய மகா குரு பூஜை திருவிழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெற வேண்டி ஆலயம் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே எளிதில் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தேர்தல் துறைக்கு ஆதரவளிக்கவும் தமிழக தேர்தல் செயல்முறையில் நேர்மையை நிலைநிறுத்த புதுச்சேரி மாநிலத்திற்குள் மதுவிலக்கு நாட்களை அமல்படுத்துவது அவசியமாகி உள்ளது. அதனையொட்டி வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அனைத்து மதுக்கடைகளையும் மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் கோயில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருநள்ளாறு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தரும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று இக்கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் நிகழ்வு பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. இதில் பாம்பு பஞ்சாங்கம் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த குருக்கள் ஒருவரால் வாசிக்கப்படும். ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி புதிதாக தருமபுரம் ஆதீனம் சார்பில் குருக்கள் ஒருவரை நியமித்து பாரம்பரிய பாம்பு பஞ்சாங்கம் வாசிக்காமல் ஆதீனம் தரப்பில் வழங்கப்பட்ட பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் பாரம்பரியத்தை மாற்றி பாம்பு பஞ்சாங்கத்தை படிக்காமல் வேறொரு பஞ்சாங்கத்தை படித்ததற்கு நீதிமன்ற ஆணை இருக்கும்போது புதிதாக ஒருவரை கோவில் ஊழியராக நியமித்தது குறித்து கேள்வி எழுப்பினர். இதில் கோபமடைந்த சட்டநாத தம்புரான் கடுமையான வார்த்தைகளால் அவர்களை திட்டியும் அடிக்க பாய்ந்தும் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாகவும் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உள்ளதாக கூறி திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து
மனு அளித்துள்ளனர். அநாகரிகமாக செயல்பட்டு கோவில் நடைமுறைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பை மீறியுள்ள திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் குரல் முரசன், சுலோச்சனா அம்மா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து வட மாநிலங்களுக்கு 500 கிலோ போதைப்பொருளை கடத்த முயன்ற கடலூர் ஆசாமிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடந்த 2003ஆம் ஆண்டு வட மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகள் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் சோதனை செய்தபோது போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளான எஃபட்ரின் என்ற போதைப்பொருள் 500 கிலோ பார்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் 500 கோடியாகும். இதையடுத்து அந்த பார்சல் வாங்க வந்த புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஈசர் பார்மா விற்பனை நிறுவனத்தை நடத்தி வந்த கடலூர் கடற்கரை சாலை ரங்கநாதன் நகரை சேர்ந்த ராமதாஸ் 75 வயது என்பவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின் போதைப்பொருள் கடலூர் மத்திய கிடங்கில் வைத்து நீதிமன்ற அனுமதி பெற்று அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராமதாஸ் மீது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பிரவீன்குமார் ஆஜரானார். கடந்த 23 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இவ்வழக்கை விசாரித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதாண்டராஜ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராமதாஸுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடந்தது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாசிங்கம் வரவேற்றார். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாசிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். SRM பல்கலைக்கழகத்தின் சீனியர் மண்டல தலைவர் தினேஷ் வாசுதேவன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு, பள்ளி முன்னாள் மாணவர்கள் டாக்டர்கள் அரவிந்த்குமார், பானுப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியருக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்ற மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினர். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு நன்றி கூறினார். பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட புலிங்கோ பாய்ஸ் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் திப்புராயப்பேட்டையில் பாண்டி மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு ஒட்டக சவாரி, கேளிக்கை விடுதி, படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடைகள், உணவு விடுதிகளும் உள்ளன. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வாலிபர் ஒருவர் விலை உயர்ந்த ரேஸ் பைக்கில் வீலிங் செய்து அதனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எடுத்து கொண்டிருந்தார். இதை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் மாயமான கட்டிட பெண் தொழிலாளியின் உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு, கொத்தனார் கைது. புதுச்சேரி ஊசுடேரி வாழைப்பட்டாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா, 53 வயது. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அரும்பார்த்தபுரம் வெண்ணிசாமி நகர் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூத்த மகன் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த புதுச்சேரி தருமபுரியை பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் கொத்தனார் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லைப்பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரித்தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நிறுத்தும் கொலை செய்து முந்திரித்தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை முந்திரித்தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.